என்னம்மா சிறுதானியம் எல்லாம் கழுவி காய போட போறியா? ஆமாம்மா, ஏற்கனவே நம்ம சத்து மாவெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தோசை ஊற்றுறது, அப்புறம் கஞ்சி வைக்கலாம், புட்டு வைக்கிறது, கொழுக்கட்டை செய்கிறது, அந்த மாதிரி நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது எப்படி ரெடி பண்ணுறோன்னு பார்ப்போமா? இப்போ கேவர் தான் கழுவிட்டு இருக்கோம். ஒரு 6-7 தண்ணி ஊற்றி நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கணும். அவ்வளோ அழுக்கு தூசி வரும் கேவரில். இப்போ இந்த மாதிரி தான் பளிச்சுன்னு நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து காய வைக்கணும். அதே மாதிரி கம்பும் நம்ம கழுவுனோம்னா அவ்வளோ தூசி மிதக்கும். அதெல்லாம் வடிகட்டிட்டு அதையும் கழுவி அது மாதிரி தான் காய வைக்கணும். அப்புறம் வேறு என்னெல்லாம் சேர்க்குறோம்னா சோளம், திணை, சாமை, குதிரைவாளி இதையுமே அதே மாதிரி கழுவிட்டு நம்ம கேவர் கம்பு கழுவி வச்சிருக்கோமா அது கூடவே நல்லா காய வச்சு அரைச்சிக்கலாம். இது மாதிரி தாங்க நம்ம சத்து மாவு ரெடி பண்ணி கொடுக்குறோம். இப்போ சில பேர் எல்லா சிறுதானியங்களும் வாங்கி வறுத்து அரைச்சி கொடுங்க, குழந்தைங்களுக்கெல்லாம் ஊட்டி விடுற மாதிரி வெந்நீர் ஊற்றி அப்படியே கிளறி ஊட்டி விடலாம். அந்த மாதிரி பெரியவங்களும் சாப்பிடலாம். அது மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டுருக்காங்க. அதனால தான் எல்லாமே வாங்கிட்டு வந்துருக்கோம். கேவர், கம்பு, சம்பா கோதுமை, கருப்பு கொண்ட கடலை, சோளம், சோயா, கவுனி அரிசி, சாமை, குதிரைவாளி, வரகரிசி, திணை, முந்திரி, பாதாம் இது எல்லாமே இப்போ கழுவி காய வச்சு வறுத்துட்டு அரைக்க போகிறோம்.